பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஹே கௌசி, டே என்னடா ஆச்சு? தெரியலடா, ஒரு மாதிரி கண்ணால மூடிட்டாங்க. கௌசி இங்க பாருங்க, கௌசி இங்க பாருங்கங்க. எங்க என்னாச்சு கௌசி? எங்க என்னாச்சு? இங்க பாருங்கங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க இந்த பொண்ணுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுற. டேய் மழை வேற பெய்யுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க கௌசி. கௌசிமா உனக்கு ஒண்ணும் இல்ல, இங்க பாருமா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டே அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப மழை பெய்யுது, அதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலான்னு. கூட்டிட்டு போலாம். அறையில கூட கால் படக்கூடாதுல. தூக்கிட்டு போ சீக்கிரம். ஒன்டேலயே கொண்டு போய் பேசாம இருந்தாரா. இங்க பாருங்க கௌசி, இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாமா பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லங்க. அதான் இவன் தூக்கி வச்சிருக்கானே, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. டே விளையாடுற நேரம் அமைதியா இருந்துரு. மழை ஓவரா பெய்யுது, நினைஞ்சனால இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ இவருக்கு எல்லாமே தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியாடா? எந்தெந்த நேரத்துல விளையாடணும்னு தெரியாது உனக்கு. ஆமாண்டா, நான் தான் விளையாண்டுட்டு இருக்கேன். அதான் அவளுக்கு அண்ணனா இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கானே, தத்த எடுத்துட்டால அவன்கிட்ட கூட. கொஞ்ச நேரம் அமைதியதான் இரேடா. உனக்கு என்ன தானே பிரச்சனை? எனக்கு நீ அந்த பொண்ணு தூக்கி வச்சிருக்கல, என்னமோ தோணுதுடா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? உதவி பண்ணணும் தானடா நினைச்சா, அது ஒரு குத்தமாடா. ஆமாமா, உன் அம்மா எவ்வளவு நல்லா வளர்த்திருக்காங்க. இந்த பொண்ணு மைக்க போட்டு விழுந்தாலும் இவன் தூக்கி உட்கார வச்சுக்குவான். இப்போ உனக்கு என்ன தானே ப்ராப்ளம்? இந்த பொண்ணு கீழே விழுந்தா தானே? ஐயோ கீழே விழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றதா? எனக்கு என்னென்னமோ தோணுச்சுப்பா, அவ்வளவுதான்ப்பா. மத்தபடி இந்த பொண்ணு தூக்கி வச்சிருக்கிறதுல எனக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. யாரு உனக்கு ப்ராப்ளம் இல்லையா? நீங்க என்ன ரெண்டு பேரும் அந்த பொண்ணை வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களாடா? அந்த பொண்ணு இவ்வளவு மழை பெஞ்சு கண்ண திறக்கலன்னு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்னடா கதிர், உன்னை விட இவனுக்கு துடிக்குதுல, வா உள்ள இருப்பலாம். உனக்கு அவ்வளவுதான்டா. அந்த பொண்ணு மயக்க போட்டு விழுந்திருக்கு, தண்ணி தெளிச்சாலும் எந்திரிக்க மாட்டேங்குது. லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. மழையே அவங்க மூஞ்சி மேலதான் விழுகுது, அப்பவே எந்திரிக்க. அவங்க ஏதோ நினைச்சு ரொம்ப பயத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. அதுதான் அந்த சித்தப்பாக்கார ஏதாவது பண்ணிருப்பான். ஏன்டா அவங்க மேல இவ்வளவு கோவமா இருக்க? அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவனை பார்த்தாலே கொல்லணும்னு தோணும்டா. அந்த அளவுக்கு அவன் பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை யாரையோ லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்டா. அந்த பையனை தேடிதான் இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்ததுல இருந்து அப்படி யாரையும் இங்க பாக்கலையேடா. பாத்துருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் யாரையும் பார்க்கவே இல்லடா இங்க. நீ யாரையாவது பாத்தியா மச்சான்? ஆமா, எனக்கு போறவங்க வரவங்க பாக்குற வேலை தானே என்னோட வேலை. என்னையே வீட்டை கிளீன் பண்ண அனுப்பிச்சுட்டாங்கன்னு கோவத்துல இருக்கேன். நீ பேசுறியாடா பேச்சு? போறவங்க வரவங்களை உட்காந்து பாத்துட்டு இருக்கிறது, வேடிக்கை பாக்குறதானே என்னோட வேலை. ஏதாவது சொல்லிட போறேன்டா. பாத்துன்னு சொல்லி இல்லைன்னா பாக்கலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு எது கத்துற நீ? அவ்வளவு கோவம்டா, சம்பந்தமே இல்லாம நீ பேசிட்டு இருக்கே. அப்புறம் எனக்கு கோவம் வரதானே செய்யும். இல்லனா மட்டும் சார் கோவமே வராது. பேசிக்கலி நான் ரொம்ப நல்ல பையன்டா, கோவம் அவ்வளவு சீக்கிரம் வராது. கூட இருந்த எங்களுக்கு தானே நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்டு சாமுக்கு கூட தெரியும்டா. சரி விடுடா, உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல. அது வரைக்கும் நான் நல்ல பையன் தானே நினைப்பாங்க. அப்புறம் என்னடா என்னதாண்டா உங்க சித்தப்பா பண்ணிட்டு இருக்காரு? இந்த பொண்ணுல அகங்கால ஓடி வந்திருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏதோ ஃபங்க்ஷன்ல இருந்து அந்த பொண்ணு ஓடி வந்திருக்கான்னு மட்டும் தெரியுது. இங்க யாரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் யாருமே இங்க வரலையே. ஒருவேளை அந்த பையன் ஏமாத்திருப்பானோ? வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணுச்சு. அந்த பையனை பத்தி நமக்கு தெரியாதே. நல்லா ஒரு நோட் பண்ணியா, அந்த பையன் நான் இங்க வரலன்னா அந்த பையன் ஏதாவது பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணு சொன்னுச்சு. அப்ப இதுல இருந்தே தெரிய வேணாமாடா அந்த பையன் எவ்வளவு நல்லவனு. கரெக்ட், எல்லாத்தையும் போய் பாத்துட்டு வந்துருப்ப போல. இல்லடா தோணுச்சு சொன்ன, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ இவங்க லவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சித்தப்பா வேற ஏதோ கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பொண்ணு இவ்வளவு கிராண்டா கிளம்பி ஓடி வந்திருக்கு. ஃபங்க்ஷனுக்கு கூட போயிருக்கலாம்ல, நம்ம எதுக்குடா தப்பா நினைக்கணும்? கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான்டா. நீ சொல்ற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா இந்நேரத்துக்கு இந்த பொண்ணு வெளியில வந்திருக்காங்க, அவங்க அம்மா அப்பா யாருமே கேட்கலையா? ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கூட, அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, தங்கச்சி மட்டும்தான். அப்ப அந்த சித்தப்பா இவங்க அம்மாவோட தங்கச்சியோட புருஷர். அவங்க சித்தி பாக்கலையான்னு எதுவும் கேட்கலையா? அது நீ போய் அவங்க கிட்ட தாண்டா கேட்கணும். அது எனக்கு தெரியாது. அவங்க ஃபேமிலியை பத்தி ஏதோ கொஞ்சம் தெரியும். மொத்தமா விட்டா எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி அவங்க ஃபேமிலியை பத்தி பாத்துட்டு இருக்கேன் நானு. சரி ஓகே, இவ்வளவு தூரம் உனக்கு எப்படி தெரியும்? அதுவாடா, அன்னைக்கு போய் விசாரிச்சேன்டா. எதுக்கா இருந்தா என்ன பண்ண போற? விடேன், எப்படியோ தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இப்ப பிரச்சனை இல்ல. எப்படியோன்னு தெரிஞ்சிச்சேன்னு விட்டுரு. அதை விட்டுட்டு நோண்டி நொங்கு எடுத்துக்கிட்டு இப்ப அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லடா. ஆனா பாவம்டா, அந்த பொண்ணு எவ்வளவு அழுந்துச்சு தெரியுமா அந்த பையனுக்காக. நல்லா வந்த உடனே இந்த பொண்ணு அழுகிறத பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருச்சு. ஏன் தாண்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் ஓகே, நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோமே, அவனை பத்தி அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எல்லா பொண்ணு மேலேயும் ஒரு மரியாதை இருக்கும். இந்த பொண்ணு மயக்க போட்டு விழுந்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. சரி பாப்போம் என்ன ஏதுன்னு. டே கதிர், உள்ளார கூட்டிட்டு வாடா அந்த பொண்ண. சரிடா. இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாதுல்லடா. ஆகாது. நீ தூக்கி வச்சிருக்கல, அது வரைக்கும் எதுவும் ஆகாதுடா. இல்லடா ஒரு மாதிரி பயமாவே இருக்காதான் கேட்டேன்.
அதெல்லாம் போலீஸ் கேஸ்லாம் வராது, பயப்படாத, கூட்டிட்டு போ நீ உள்ளார. அது மட்டும் இல்லடா, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, போ. நீ பயப்படாத மச்சான், நீ பயப்படாத. நீ ஏன் மச்சான் அதெல்லாம் பயப்படுற? அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாதுடா. அதான் நீ இருக்கே, நீ வேண்ட வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரம் தான் அமைதியாரு, அவனே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்டா. ஓ ஆமாண்டா, ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா, நான் இல்லன்னு சொல்லலையே. நான் சும்மா தோணுனதை சொன்னேன்ப்பா, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் ஏதாவது தேவையில்லாம அவனை சொல்ல போறேனா? அவனே பாவம் அந்த பொண்ணுக்காக ரொம்ப ஃபீல் பண்றா. இதுல நான் வேற ஃபீல் பண்ண வைப்பேனா? என் மச்சான எப்போதும் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன்டா. நீ இப்படியே பேசிட்டு உன் வாயை உடைச்சு கையில கொடுக்குற. கொஞ்ச நேரம் தான் அமைதியாயிரு, நாங்களே பயந்துட்டு இருக்கோம். நீ வேற ஏன்டா இப்படி பண்ற? அந்த பொண்ணு மயக்க போட்டு விழுந்திருக்கு. சரிடா, ரொம்ப பேசாம அந்த பொண்ணு உள்ளார கூட்டிட்டு வாங்கடா. என்னடா நடக்குதுங்க? எனக்கே நீ கேக்குறது புரியலடா. ஓஹோ புரியலையோ? சத்தியமா புரியலடா. ஓஹோ சரிடா சரிடா, நான் கூட வேற என்னமோ நடக்குதோன்னு நினைச்சேன்டா. இன்னைக்கு உன் மண்டவோடைய போது நல்லாவே தெரிய போதுடா. இல்லடா என்ன நடக்குது? அந்த பொண்ணு ஏன்டா உன் கையை இவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்கு? இந்த பொண்ணு ரொம்ப பயத்துல இருக்குடா. நான் பக்கத்துல உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு இருக்கா, அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அந்த பொண்ணு யாருன்னு அன்னைக்கு ஒரு நாள் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தும்போது மட்டும்தான் தெரியும். மத்தபடி அந்த பொண்ணு யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது. அந்த பொண்ணு இங்க வந்து ரொம்ப உட்கார்ந்து அழுந்துட்டு இருந்தா, மயக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சோடனே தூங்க ஆரம்பிச்சிட்டா, அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒரு மண்ணும் இல்ல, சரியா? நம்புற மாதிரியாடா இருக்குது? ஆமாண்டா, நம்புற மாதிரி தானடா இருக்கு. அப்புறம் என்னடா, நீ அவனோட அண்ணங்கிறதே நான் மறந்துட்டேன்டா, சாரிடா. அந்த பொண்ணுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. மச்சா தெரியுது மச்சான், நான் கலாய்ச்சனா நீயும் தம்பி கொஞ்சம் கலாய்க்கணும்டா. இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், நமக்கு தெரியும். சும்மா வச்சு கலாய்க்கிறதுல தப்பு இல்லடா மச்சான். அப்ப அந்த பொண்ணு எவ்வளோ டைட்டா இவன் கைய பிடிச்சு வச்சிருக்கா. ஏதோ இவனே ஓடி போற மாதிரி. அந்த பொண்ணு எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் உன் மூஞ்ச பாத்துட்டாலே பயம் எல்லாமே எப்படி இருக்கும். நாங்க சின்ன வயசுல இருந்து உன் கூட இருக்கோம், அதனால நாங்க பயப்படல. மத்தபடி யாரு பார்த்தாலும் பயந்துருவாங்கடா. ஏண்டா என் தம்பியை நீ பூச்சாண்டின்னு சொல்றியாடா? அச்சா அமைதியா இருந்துரு, அவன் கூட பிறந்த நீயோ ஒரு பூச்சாண்டி தான்டா. அப்போ எங்க கூட பழகுற நீயோ ஒரு பூச்சாண்டி தான். என்னதான்டா இந்த பொண்ணுக்கு? இங்க கிளீன் பண்ணலான்னு வந்தா இந்த பொண்ணு தூங்குறது உட்காந்து பாக்க வச்சுட்டியடா. போய் தூங்குடா போ. தூங்க போலாம், இல்லன்னு சொல்லல. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும் மச்சான். இல்ல எனக்கு புரியல நீ சொல்றது. அதுவா மச்சான், அந்த பொண்ணு உன் கையை இவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்கு, டக்குன்னு தூக்கி நீ உன் மடியில படுக்க வச்சுட்டனா? நான் உன்னை எதால தூக்கி அடிக்க போறேன்னு தெரியல, இன்னைக்கு சமத்தியா அடி வாங்கிட்டு போறேன்னு மட்டும் தெரியுது மச்சான். ஆவுண்டா, அந்த பொண்ணு எதையோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் ரொம்ப தூங்குற மாதிரி தெரியுதுடா. கரெக்டுடா, இன்னைக்குதான் அந்த பொண்ணு ரொம்ப நிம்மதியா தூங்குற மாதிரி தெரியுது. பார்த்த உடனே எனக்குமே தெரிஞ்சிச்சுடா. அதே பேர் உங்க 2 பேத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. சப்போஸ் நான் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து தூங்கலனா, ஒரு நாள் நல்லா நிம்மதியா படுத்து தூங்குவோம். நம்ம எவ்வளவு பேசினாலும் காதுல விழுகாது. அதுதான் இந்த பொண்ணு, நம்ம எவ்வளவு பேசுறோம்னா அந்த பொண்ணு காதுலயே வாங்காம எவ்வளவு நிம்மதியா தூங்குது பாத்தியா? இத்தனை நாளாவே ரொம்ப பயத்திலேயே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குதான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குறாங்க போலடா. எப்படா நம்ம 3 பேத்துக்கு நடுவுல நிம்மதியா தூங்குறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நம்மள பேசிக்கலி நல்ல பசங்க, அந்த பொண்ணுக்கே அது தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஏண்டா போய் சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்தியா? அவங்க வச்சிருக்க பியூட்டி பார்லர் பக்கத்துலயே நம்ம இருக்கோம், நம்மள பத்தி தெரியாதா அவங்களுக்கு? நான் சொல்லட்டுமா, சத்தியமா அந்த பொண்ணுக்கு தெரியாது. நம்மள பாத்துட்டு யாருன்னு கேட்ட பொண்ணுடாது. அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இப்படி இன்சல்ட் பண்ண கூடாதுடா. சரி விடு, பாத்துக்கலாம் என்ன ஏதுன்னு. ஆனா ஏதோ அந்த பொண்ணு இந்த வீட்டுல வந்துட்டு நிம்மதியா தூங்குறாள், அது போதும்டா. இதை நினைச்சு நம்மளும் நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கலாம். ஆமாண்டா, அந்த பொண்ணு என் கைய புடிச்சிருக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குடா. எனக்குள்ள என்னன்னு தெரியலடா, என் மனசுல ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அந்த பொண்ணு எப்ப என் கையை பிடிச்சாலோ அப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு மனசுக்குள்ள. இருக்கும்டா, கையை இறுக்கி பிடிச்சிருக்கால, கை வலிக்கும், அதான் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் என்னமோ. டேயா கொஞ்ச நேரம் அமைதியா இரேண்டா. எனக்கு தெரியலடா, என் மனசெல்லாம் ஏன் கஷ்டமா இருக்குன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஏதோ ஒரு மாதிரி பாரமாவே இருக்குடா, ரொம்ப பெரிய சுமைய சுமக்கிற மாதிரி இருக்குடா. நீ ஏண்டா, உனக்கு என்னடா ஆச்சு? தெரியலடா, அந்த பொண்ணு கைய புடிச்சதுல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி ஏதோ வந்துட்டு போற மாதிரி இருக்குடா. ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியல. எல்லாம் பயம்தான் மச்சான், வேற ஒண்ணும் இல்ல மச்சான். தெரியலடா, மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கா. நான் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டக்கு டக்குன்னு ஏதோ வந்துட்டு போகுது, ஷேடு மாதிரி. என்னன்னு எனக்கு தெரியலடா, சொல்லவே தெரியல எனக்கு. இந்த பொண்ணு கைய பிடிச்சதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அது ஒண்ணும் இல்லடா, காதல் போல. அந்த பொண்ணு வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துரு. சும்மாடா, கிண்டலுக்கு அவ்வளவுதான். ஏதாவது சொல்லுடா, ஏன்டா என் மனசு அப்படி படப்படன்னு இருக்கு? இந்த பொண்ணை தூக்கி வச்சிருக்கும் போது கூட எனக்கு அவ்வளவு தெரியல. ஆனா இந்த பொண்ணு என் கைய பிடிச்ச உடனே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் ஏதோ வந்துட்டு போகுதுடா, ஷேடோ மாதிரியான. என்னன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லா பிளாங்கா வந்துட்டு போகுதுடா. அதை விட அதை பத்தி யோசிக்க, அதை பத்தி யோசிச்சுட்டு ஏன்டா நான் யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பொண்ணு என் கைய பிடிச்சிருக்க வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கு. கையே எடுத்து விட்டுருடா. அந்த பொண்ணு ஏதோ பயத்துல இருக்கா, நீ வேற கடுப்பு ஏத்தாதடா. ஏதோ ஒண்ணு விடு, ஏதோ ஒரு மாதிரி மனசுல பாரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, விடுறா, பாத்துக்கலாம். இந்த பொண்ணுக்கு ஏதோ கஷ்டங்கிறனால நமக்கு அப்படி தோணுச்சா என்னமோ தெரியல. நமக்கு இல்ல மச்சான், உனக்குதான். என் அண்ணனுக்கு தோணுச்சுடா, போதுமா வாய மூடு. அதான, உடனே உங்க அண்ணன் பக்கம் திரும்பிடு. அது ஒண்ணும் அந்த பொண்ணு மயக்கப்பட்டு விழுந்த உடனே அந்த பொண்ணுக்கு அதறி அழுகவோ நீ பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால ஏதோ வந்துட்டு போகும், விடு. அதை பத்தி எல்லாம் யோசிக்க
இப்போதைக்கு அதை விட்டு தள்ளு. அததான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அதை அப்படியே தூக்கி வீசிட வேண்டியதான். ஆனா இந்த பொண்ணு கையில ஏதோ இருக்குடா. பிடிச்ச உடனே என்னென்னமோ தோணுதுடா. அதெல்லாம் என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா ஏதோ மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆக கூடாது, அவ்வளவுதான். கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டுமேன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும், உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறுமேனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லை, வலி தீர வழி என்னவோ. போன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன்டா. என்னோடது நான் இந்த ரிங்டோன் வைக்கலையே. அந்த பொண்ணோட போன் தான் நாங்க வச்சுட்டு வந்தேன். அந்த பொண்ணோட போன் தான் நினைக்கிறேன். பார்த்து எடுத்துட்டு வா. ஏன் சார் எந்திரிச்சு போக மாட்டீங்களோ? அந்த பொண்ணு கைய பிடிச்சிருக்காடா. எந்திரிச்சேனா அந்த பொண்ணுக்கு டிஸ்டர்ப் ஆகும்டா. இதெல்லாம் அநியாயம்டா, அநியாயம்டா மச்சான். சரி சரி, ரொம்ப பண்ணாத, போய் தொலைற. அக்கா எங்கக்கா இருக்க? இன்னும் வீட்டுக்கு வரல. மணி 12 ஆயிருச்சு. என்னக்கா பண்ணிட்டு இருக்க? போகும்போது என்ன சொன்ன? நானும் கூட வரேன்னு சொன்னனா இல்லையா? இப்ப பாரு மணி 12 ஆயிருச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு வாக்கா. எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவேன். இன்னைக்கு மட்டும் நீ என்ன விட்டுட்டு போயிட்ட பாத்தியாக்கா? வீட்டுக்கு வாக்கா, உனக்கு இருக்கு. சீக்கிரம் வாக்கா, டைம் ஆயிருச்சு பாரு. உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா மட்டும் நீ இங்கே விட்டுட்டு போயிரு. உனக்காக தான் நான் தூங்காம இருக்கேன், தெரியுமா? யாரா இந்த பொண்ணு? என்ன ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறா. ஹலோ கூட சொல்ல விட மாட்டேங்கிறா. சீக்கிரம் வாக்கா. அம்மா ஏற்கனவே வந்து கேட்டாங்க. அவ இங்க கொஞ்சம் வெளியில போயிருக்கான்னு நான் தான் சொன்னேன். சீக்கிரம் வா. அப்புறம் அம்மா இந்நேரத்துக்கு எங்கம்மா வெளியில போறேன்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சீக்கிரம் வாக்கா. இது கூட பரவாயில்லக்கா. அந்த குள்ளநரி வந்து திட்டுவாங்க, சும்மாவே இருக்க மாட்டான். உள்ளனரி அது யாரா? ஒரு செகண்ட் வெயிட் பண்ண. அவளே சொல்லுவா. நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே அவளே சொல்லிடுவா. எனக்கு என்னமோ அந்த சித்தப்பாவை தான் சொல்றானோன்னு தோணுது. அக்கா சீக்கிரம். அம்மா வந்துதான் இப்ப பாத்துட்டு போனாங்க. சித்தப்பா வந்துட்டான், அவ்வளவுதான். அது சூப்பரா இருக்குல்லடா. ரொம்ப சூப்பரா இருக்கு மச்சான். அக்கா சீக்கிரம் வந்திருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சரியா? அந்த சித்தப்பா வந்துட்டா இன்னும் பேசி காயப்படுத்துவான். இந்நேரத்துக்கு யார் கூட போன, எங்க போனன்னு கேட்க ஆரம்பிச்சிருவான்க்கா. அவன் சும்மாவே ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். இதுல நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுக்க வேணாம். இதுல நீ வேற லஹங்கால போட்டுட்டு போயிருக்கியா? கண்டிப்பா எவன் கூட போகணுன்னு தான் அவன் கேட்பான். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கா. ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? அக்கா? ஐயோ, அக்காவை யாரோ கடத்திட்டாங்க. ஐயோ, உங்க அக்காவை யாரும் கடத்தலாம் செய்யலங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க கால் அட்டெண்ட் பண்ண உடனே ஹலோ சொல்ல மாட்டீங்களா? இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்க. ஹலோ என்ன முதல்ல ஹலோ சொல்ல விட்டுருக்கணும். எடுத்த உடனே நொயின் பேசிட்டு இருந்தா ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறதுக்கு கொஞ்சமாச்சும் டைம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க சோக கதை சொந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அக்காவுக்கு போன் அடிக்கும்போது என்ன வேணாலும் பேசுவேன். நீ யாரு அதை கேக்குறதுக்கு? இந்த பொண்ணு போதும்டா அவங்க சித்தப்பா. இந்த பொண்ணெல்லாம் முதல்ல அமைதியா இருக்குமா அந்த சித்தப்பா திட்டும் போது? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. பதிலுக்கு பதில் எப்படியா இருந்தாலும் பேசுவான்னு நினைக்கிறேன். யாரா நீ? அக்கா போன் நீ ஏன்டா வச்சிருக்க? அக்காவை கடத்தி வச்சிருக்கேடா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அக்காவை மரியாதை விட்டுரு. எங்க இருங்க, உங்க அக்கா போனை கூட விட்டுட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு கடத்தி வச்சிருக்காங்க. நீங்களா நம்பிட்டீங்களா? அந்த பையன் நீதானே? என் அக்காவை டார்ச்சர் பண்றது நீதானே? ஹலோ நான்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அக்கா இங்க வந்து உட்காந்து ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்படியே மயக்க போட்டாங்க. ஐயோ, மயக்க போட்டாங்களா? அக்காவுக்கு என்னாச்சு? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனீங்களா? இல்ல நீங்க கூட்டிட்டு போயிருக்க மாட்டீங்க அக்காவை. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நானே வரேன். எங்க இருங்க, உங்க அக்கா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்காளா? அவ எங்க வீட்லயே நிம்மதியா தூங்க மாட்டா நைட்டானா? என்னமோ தெரியலங்க, உங்க அக்கா இங்க ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஏய், மயக்க மருந்து ஏதாவது கொடுத்துட்டீங்களா? நான் என் அக்காவுக்கு எதை வேணாலும் செய்யலாம். அக்காவை மட்டும் விட்டுடுடா ப்ளீஸ்டா. தங்கச்சிமா, உங்க அக்கா இங்கதான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. அண்ணா, நீங்களாச்சும் அவன் கிட்ட சொல்லி என் அக்காவை விட சொல்லுங்கண்ணா. அது என்னடா உனக்கு மட்டும் அண்ணன், எனக்கு மட்டும் வாடா போடான்னு சொல்லுது அந்த பொண்ணு. சரி, நான் உங்களையும் அண்ணான்னு சொல்றேன். என் அக்காவை விட்டுருங்கண்ணா. இங்க பாருமா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க அக்கா இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, பேசிட்டு இருக்கும் போது மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. உள்ளார தூக்கிட்டு வந்து தண்ணி தேடிச்சோ எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டாங்கம்மா. நீ கவலைப்படாத, உன் அக்கா நிம்மதியா தான் இருக்கா. நீ நம்பலனா வீடியோ கால் கூட அடிச்சு பாரு. ஐயோ இல்லண்ணா, நீங்க பேசும்போதே நிம்மதியா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன் அக்காவை. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்குண்ணா. சரிம்மா, நீ அட்ரஸ் சொல்லு, நானே கூட்டிட்டு வரேங்க. ஐயோ, நான் ரொம்ப வேலைக்கு வாங்காதீங்கண்ணா. எங்க சித்தப்பா பார்த்தா அப்படி இப்படின்னு பேசி உங்களை காயப்படுத்துவாங்கண்ணா. பாத்துக்கிறேன், நீ அட்ரஸ் மட்டும் சொல்லு. நீ வெளியில வந்து நின்னு நான் உன்னை கூட்டிட்டு வரேன். அக்கா இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. இப்ப எழுப்பி விட்டா தூங்க மாட்டா. அதனாலதான் சொல்றேன். ஐயோ, நான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியல. நான் பெரிய பிரச்சனையா சித்தப்பா வெடிப்பாருண்ணா. அதனால வேணாம். இந்தம்மா பொண்ணே, உங்க சித்தப்பாவை பத்தி நல்லாவே தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அக்கா சொன்னால. அக்காலாம் சொல்லல, எங்களுக்கு தெரியும். நீ வெளியில மட்டும் நின்னு என் மச்சான் வந்து உன்னை கூட்டிட்டு வருவான். சரி, நான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் அக்காவை பார்க்கணும் போல இருக்குண்ணா. சரிம்மா, கவலைப்படாத, இரு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும்மா. சரிடா, நான் பார்த்து என்ன எதுன்னு போயிட்டு வந்துடுறேன். சரிடா, எதுக்கும் அவன் கண்ணில் படாமலே அந்த பொண்ணு கூட்டிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, அந்த பொண்ணை மட்டும் பார்த்து நான் பாத்துக்கிறேன்டா. நீ போயிட்டு சரி, இங்க நடந்தது அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம். சரியா? சரிடா.
ஒரு டவுட்டா, இந்த பொண்ணு போன்ல அந்த பையனோட போட்டோ இருக்குல்ல, நம்மளே சேர்த்து வச்சிடலாமா? இந்த பொண்ணோட தங்கச்சி வருவாங்களா, அவங்க கிட்ட கேள்வி எடுத்து தருவாங்க. அதுவும் கரெக்ட் தான், நம்மள பார்க்க கூடாது, அது ரொம்ப தப்பு. தெரியுதுல, அமைதியா இரு. எனக்கு தெரியல, ஒண்ணு பார்த்த உடனே ஏதோ மனசுக்குள்ள ரொம்ப தோணுது. ஒரு மாதிரி ஷேடோ வந்துட்டு வந்துட்டு போகுது, என்னன்னு எனக்கு புரியல. ஏதோ நீ நல்லா இருந்தா மட்டும் எனக்கு போதும். காதல் மழையே எங்கே விழுந்தாயோ? ஓ கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ? அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாரா.